பார்க்கக்கூடிய இந்த பதிவு எல்லாருமே இணையத்துல தொடர்ச்சியா பார்த்திருந்திருக்கலாம். இருந்தாலும் கூட இந்த மாதம் அவர்களுடைய நினைவுகளை போற்றக்கூடிய இந்த மாதத்துல இப்படிப்பட்ட ஒரு பதிவை எடுக்கிறதுல நான் பெருமையா நினைக்கிறேன். இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்று பல தியாகங்கள் புரிந்த பெண் போராளிகள்ல வரிசையில இருக்கக்கூடிய இந்த பெண்மணி, இவங்க பெண் என்ற ஒரு காரணத்தினாலும் அல்லது ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்தவங்க அப்படின்ற ஒரு காரணத்தினாலோ என்னவோ அவங்களுடைய தியாகங்கள் வெளியிலேயே வர முடியல. அப்படிப்பட்ட வீர பெண்மணி விடுதலை போராட்டத்திலே முதல் போராளியாக பங்கேற்ற அந்த பெண்மணியினுடைய தியாகத்தை போற்றக்கூடிய வகையிலே நாம் இன்னைக்கு அந்த பதிவை எடுக்க போறோம். அந்த பெண்மணி தான் வீரம் செறிந்த அஞ்சலை அம்மாள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு வர்மா ஸ்டுடியோ. நான் உங்கள் தோழர் எஸ் தமிழ்ச்செல்வி. இப்படிப்பட்ட வீரம் செறிந்த பெண்மணி 1890 வருஷம் கடலூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய முதுநகர் என்ற கிராமத்துக்கு அருகே சுண்ணாம்பக்கார தெரு, அந்த தெருவுல ஒரு சாதாரண குடும்பத்துல தான் பிறந்தாங்க. இவங்க திண்ணி பள்ளிக்கூடத்துல 5ஆம் வகுப்பு வரைக்கும் தன்னுடைய கல்வியை முடிச்சிருக்காங்க. அந்த காலத்துல பெண் அடிமைத்தனம் மிக அதிகமாக தலை தோங்கி இருந்த காலத்துல பெண்கள் சாதாரணமா வீட்டை விட்டு வெளியில வந்துடவே முடியாது. ஆனால் அந்த காலத்திலேயே பெருமை மிக்க அஞ்சலை அம்மாள் அவர்கள் விடுதலை போராட்டத்தில் ஆர்வமாக தன்னை இணைத்துக் கொண்ட அற்புதமான ஒரு வீர பெண்மணி. 1921 மகாத்மா காந்தி அவர்கள் நடத்திய ஒத்துழையாமை இயக்கத்துல ஆர்வத்தோடு தன்னையும் இணைத்துக் கொண்டு சிறைக்கு சென்ற ஒரு வீர பெண்மணி. 1927 வருஷத்துல ஆங்கிலேய அதிகாரி நீல் அதிகாரியோட சிலை சென்னையில வைக்கப்பட்டிருந்தது. முதல் சுதந்திர போராட்டத்துல இந்திய சிப்பாய்களையும் அந்த போராட்டத்திலே பங்கேற்ற இந்திய மக்களையும் கொடுமையாக தாக்கியதோடு மட்டுமல்லாமல் மிக கொடுமை செய்த அந்த ஆங்கிலேய அதிகாரி அவருடைய சிலை சென்னையில இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில அந்த போராட்டம் நடத்துவதற்கு பல பேர் முன் வந்தாங்க. அந்த போராட்டமும் நடந்தது. அந்த போராட்டத்துல சோமயாஜலு போன்ற பெரிய தலைவர்கள் எல்லாம் அந்த போராட்டத்துல தன்னை ஈடுபடுத்தி கொண்ட பொழுது அஞ்சலை அம்மாளும் அந்த போராட்டத்துல பங்கேற்று தைரியத்தோடு பங்கேற்று சிறைக்கு சென்ற வரலாற்றை நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட வரலாற்றுக்கு சொந்தக்காரரான அஞ்சலை அம்மாளை நாம் நினைவு கூறுவதிலே பெருமையும் கொள்கின்றோம். 1930 வருஷம் மகாத்மா காந்திஜி அவர்களுடைய உப்பு சத்தியாகிரக போராட்டம் ரொம்ப வீரமிக்க போராட்டமா நடக்குது. அந்த போராட்டத்துல அஞ்சலை அம்மாள் அவர்கள் உணர்வு பொங்க அந்த போராட்டத்துல தன்னையும் இணைத்து கொண்டு ஒரு 6 மாத காலம் சிறைவாசம் அனுபவிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து வெளியே வந்த உடனே 1933 வருஷம் கள்ளுக்கடை மறியல் போராட்டம் வீறு கொண்ட போராட்டமா நடக்குது. அந்த போராட்டத்திலும் அஞ்சலை அம்மாள் ஆர்வத்தோடு பங்கு பெற்று ஒரு 3 மாத சிறை தண்டனைய அனுபவிக்கிறாங்க. 1940 வருஷம் தனிநபர் சத்தியாகிரக போராட்டம் ரொம்ப வீறு கொண்டு நடக்குது. அந்த போராட்டத்துல தன்னையும் இணைத்து கொண்டு ஒரு 6 மாத சிறை தண்டனைய அஞ்சலை அம்மாள் அனுபவிக்கிறாங்க. அந்த போராட்டம் முடிஞ்சு சிறையிலிருந்து வெளியில வந்த உடனே மீண்டும் விடுதலை போராட்டத்திற்காக மக்களோடு இணைந்த தன்னையும் இணைத்து கொண்டு அந்த போராட்டத்துல அஞ்சலை அம்மாள் ஈடுபடுறாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு 1.5 வருடங்கள் சிறை தண்டனை என்பது கிடைக்குது. அதையெல்லாம் பற்றி கவலைப்படாத அஞ்சலை அம்மாள் அந்த 1.5 ஆண்டுகள் சிறைவாசத்தை முடித்து கொண்டு வெளியில வந்தவுடனே மீண்டும் விடுதலை போராட்டத்துல பொதுமக்களோடு இணைந்து தன்னையும் ஈடுபடுத்திக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு 8.5 மாதங்கள் சிறைவாசம் கிடைக்குது அப்படின்னு சொன்னா நாம இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியத்தோடும் அதை எப்படி பதிவு பண்றதுன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு ஏதோ ஒரு போராட்டங்களோ மற்ற ஒரு நல்ல இயக்கத்திற்காக நாம ஒரு சிறைவாசத்திற்கு நாம போனோம் அப்படின்னு சொன்னா அது மிகப்பெரிய விஷயமாக இன்னைக்கு பதிவு பண்ணக்கூடிய இந்த சூழ்நிலையில ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்த அஞ்சலை அம்மாள், பெண்ணடிமைத்தனம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த குடும்பம், அந்த கால சூழ்நிலை, அதே மாதிரி கல்வி அறிவு அதிகமாக இல்லாமல் ஒரு திண்ணை பள்ளிக்கூடத்தில் 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்த அஞ்சலை அம்மாள் இப்படி எல்லா சூழ்நிலைகளும் புற சூழ்நிலைகள் சரியாக இல்லாத காலகட்டத்திலே இப்படிப்பட்ட விடுதலை போராட்டத்தில் தன்னையும் இணைத்து கொண்டு போராட்டங்களிலே பங்கேற்று இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய வீரத்தை நாம் என்னவென்று சொல்வது?
நிச்சயமாக இது நம்மை ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய ஒரு சம்பவமாக நான் பார்க்கின்றேன். அப்படிப்பட்ட அஞ்சலை அம்மாள் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு 4 ஆண்டுகள் 5 மாதத்தை இப்படி விடுதலை போராட்டத்திற்காக சிறையிலே அனுபவித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்ப முடிகின்றதா? அப்படி அனுபவித்த சிறைகள் எல்லாம் எங்கெங்க தெரியுமா? கடலூர், திருச்சி, பெல்லாரி, வேலூர் போன்ற சிறைகளிலே தன்னுடைய சிறைவாசத்தை அனுபவிச்சிருக்காங்க. அவங்க அதிகமா சிறைவாசத்தை அனுபவிச்ச அந்த சிறை வேலூர் சிறை. இப்படிப்பட்ட வீரம் செறிந்த அஞ்சலை அம்மாள் அவர்கள் நிறைய விடுதலை போராட்டத்துல கலந்துகிட்ட கடலூருக்கு அருகில் இருக்கக்கூடிய சேத்தியா தோப்புக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நற்குணம் அப்படின்ற ஊர்ல இருக்கக்கூடிய முருகப்படையாச்சி என்பவரை கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்து போராட்டங்கள்ல கலந்துகிட்டு ஜெயிலுக்கு போன நாட்கள் பல நாட்கள். அப்படிப்பட்ட வீரம் செறிந்த அஞ்சலை அம்மாள் அவர்கள் நிறை மாச கர்ப்பிணியாக இருக்கும் போதும் வேலூர் சிறையில தான் இருந்திருக்கிறதா வரலாற்று பதிவுகள் இருக்கு. அப்படி வேலூர் சிறையில இருக்கும்போது 9 மாசம் அந்த பிரசவ தேதி நெருங்கிட்டு வருது. சிக்கலா பிரசவம் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறை அதிகாரிகள் பயப்படுறாங்க. அப்படி பயப்படும் போது பிரசவத்துக்காக அஞ்சலை அம்மாள வெளியில அனுப்புறாங்க. வெளியில அனுப்பும் போது அதிகாரிகள் பயந்ததை போலவே வெளியில போன உடனே அஞ்சலை அம்மாளுக்கு பிரசவமும் நடந்துருது. பெண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்த உடனே திரும்பவும் அஞ்சலை அம்மாள சிறைக்கு கொண்டு வந்துடுறாங்க. இப்படிப்பட்ட அஞ்சலை அம்மாள் சிறையிலிருந்து வெளியே போன உடனே மீண்டும் மீண்டும் அந்த விடுதலை போராட்டங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக்கிறாங்க. அவங்களுடைய குழந்தை ஒரு 9 வயசு இருக்கும் போதே மூத்த குழந்தை, அந்த குழந்தைக்கு அம்மா பொண்ணுன்னு பேர் வைக்கிறாங்க. அந்த குழந்தை 9 வயசு இருக்கும் போதே அம்மாவுடைய போராட்டத்தையும் அப்பாவுடைய போராட்டத்துக்கும் கூடவே போய் பழக்கமானதுனால தன்னையும் அந்த போராட்டத்துல ஈடுபடுத்திக்கிறாங்க. அப்படி ஈடுபடுத்திக்கும் போது அஞ்சலை அம்மாள அவருடைய கணவரையும் அஞ்சலை அம்மையாலையும் விடுதலை போராட்டத்துல கலந்துகிட்டதுக்காக ஆங்கிலேய அரசாங்கம் திரும்பவும் கைது பண்றாங்க. அவங்களுடைய 9 வயது மகளும் அந்த போராட்டத்துல ஈடுபட்டதுனால அந்த குழந்தைக்கு அந்த ஆங்கிலேய அரசாங்கம் நீதிமன்றம் 4 வருஷத்தை சிறுமியர் இல்லத்துல கொண்டு போய் அடைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை கொடுக்கறாங்க. அந்த சபர்மதி இல்லம் என்ற ஒரு சிறுமியர் இல்லத்துல கொண்டு போய் விடும்போது அங்கு காந்திஜியால அந்த குழந்தை ரொம்ப அன்போடு வளர்க்கப்பட்டிருக்காங்க. அப்படி வளர்க்கப்படும் போது அந்த குழந்தைக்கினுடைய பேரு அம்மா பொண்ணு இல்லையா? அந்த அம்மா பொண்ணுன்ற பேரை மகாத்மா காந்தி அவர்கள் லீலாவதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரை மாற்றம் பண்ணி ரொம்ப அன்போட வளர்த்துறாரு. அங்கேயே செவிலியர் படிப்பையும் முடிச்சுட்டு லீலாவதி சென்னைக்கு திரும்பி வராங்க. சென்னைக்கு வரும்போது தன்னுடைய உணர்வை போலவே தன்னுடைய தாய் தந்தையனுடைய உணர்வை போலவே விடுதலை போராட்டத்தில் தன்னை முழு நேரமாக பங்கேற்று செய்து கொண்டிருக்கக்கூடிய பன்முக புலவர் ஜமத்கனி அப்படின்ற ஒரு புலவரை திருமணமும் பண்ணிக்கிறாங்க. அஞ்சலை அம்மாளுடைய இல்லத்துல எப்பவுமே காங்கிரஸ் இயக்கத்தை சார்ந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி வரக்கூடிய எல்லோருக்குமே அஞ்சலை அம்மாள் விருந்து உபச்சாரம் எல்லாமே கொஞ்சம் கூட முக சோர்வு இல்லாம செய்வாங்க. ஒரு செல்வ சீமானாக இல்லாவிட்டாலும் கூட தன்னை இல்லத்திற்கு வரக்கூடியவர்களுக்கும் தன்னுடைய இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கும் கடன் வாங்கியாவது அவங்க அந்த விருந்து உபச்சாரத்தை செஞ்சிருக்கிறாங்க. அப்படி விருந்து உபச்சாரம் செஞ்சு கடன் வாங்கி செஞ்சதுனால அவங்க வீடே ஜப்தி நிலைமைக்கு வந்திருக்கு. இத கேள்விப்பட்ட காங்கிரஸ் இயக்கத்தை சார்ந்தவங்க ரொம்ப பதறி போய் உதவியெல்லாம் செஞ்சு அந்த வீட்டை மீட்டெடுத்திருக்காங்க. அஞ்சலை அம்மாளுடைய குடும்பத்தினுடைய முக்கியமான தொழில் நெசவு தொழில். அவங்க சைதாப்பேட்டையில தன்னுடைய கணவரோட தங்கி அந்த நெசவு தொழில் செஞ்சு அந்த நெசவு தொழில் மூலமாக கிடைக்கக்கூடிய துணிகளை கிராமங்களுக்கு எடுத்துட்டு போய் வியாபாரம் செஞ்சு அதையும் கூட கட்சி பணி வளர்வதற்காக பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது உண்மையாகவே அந்த வீரமிக்க பெண்மணியை மீண்டும் ஒரு முறை போற்ற வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வருது. அவங்க தந்தை பெரியாரோட இணைஞ்சு தாங்கள் நெய்த அந்த நெசவு துணிகளை எல்லாம் கிராமமாக எடுத்துட்டு போய் வியாபாரம் செஞ்சு அந்த இயக்கத்தை வளர்த்திருக்கிற வரலாறு நாம பார்த்தோம். இவங்களுடைய வரலாறை போற்றக்கூடிய வகையில கடலூர்
மருத்துவமனைக்கு எக்ஸ்ரே வசதியை எல்லாம் ஆங்கிலேய அரசாங்கமே செஞ்சு கொடுத்திருக்கிறதா நாம வரலாற்றுல பார்த்தோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில கடலூர் மாவட்டத்துல நிறைய குடிநீர் வசதி இல்லாம அந்த மக்கள் எல்லாம் பல நோய்களுக்கு உள்ளாயிருக்காங்க. அதையெல்லாம் கேள்விப்பட்ட அஞ்சலை அம்மாள் அந்த கிராமங்களுக்கு நேரடியாகவே போய் மக்களை சந்திச்சு அந்த நோயை பற்றி, நீரினால் பரவக்கூடிய அந்த நோயை பற்றி கேள்விப்பட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு பிரச்சாரத்தையும் செஞ்சிருக்காங்க. உடனடியா அவங்க என்ன பண்ணிருக்காங்க, புவனகிரியிலிருந்து வரக்கூடிய பாசன நீர் வீராணம் ஏரியிலிருந்து புவனகிரிக்கு வரக்கூடிய அந்த பாசன நீர் வாய்க்கால், அந்த வாய்க்கால்ல ஒரு கிளை வாய்க்கால் திறக்கப்பட்டு தீர்த்தாம்பாளையம் உள்ளிட்டு எல்லா பகுதிகளுக்கும் அந்த நீரை பாசன வசதி மூலமா கொண்டு போயிருக்காங்க. இப்ப வரைக்கும் அந்த வாய்க்கால், கிளை வாய்க்காலுக்கு அஞ்சலை வாய்க்கால் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. இப்பவும் அந்த வாய்க்கால் இருக்கு அப்படின்றத வரலாற்று நிகழ்வை நாம பார்க்க முடியுது. ஒரு முறை அஞ்சலை அம்மாள் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு உணவு சமைச்சு கொடுத்தாங்க. எங்க தெரியுமா? கடலூர் காவல்துறை அலுவலக வளாகத்துல உணவு சமைச்சு கொடுத்திருக்காங்க. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஆச்சரியம். எப்படின்னு சொன்னா, விடுதலை போராட்டத்துல கலந்து கொண்டு சிறைக்கு போன அந்த போராட்ட வீரர்களை விசாரணைக்காக கடலூர் சிறைக்கு கூட்டிட்டு வராங்க. சிறை அதிகார அந்த அலுவலகத்துக்கு கூட்டிட்டு வராங்க விசாரணைக்காக. இதை கேள்விப்பட்ட அஞ்சலை அம்மாள் அங்க போறாங்க. நீண்ட நேரம் ஆயும் கூட அந்த போராட்ட வீரர்களுக்கு உணவு கொடுக்கப்படல. அப்ப இவங்க யோசிக்கிறாங்க, கொஞ்சம் கூட பயப்படாம ஒரு அந்த அலுவலக வளாகத்துக்குள்ளேயே, சிறைத்துறை அலுவலக வளாகத்துக்குள்ளேயே ஒரு 3 கல்லை வச்சு, பாத்திரத்தை வச்சு சமையல் செஞ்சு அந்த போராட்ட வீரர்களுக்கு கொடுக்கறாங்க. இதை கேள்விப்பட்ட உடனே ஆங்கிலேய அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய கோபம் வந்துருது. இது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லி அஞ்சலை அம்மாளுக்கு உடனடியா சிறை தண்டனை கொடுக்கறாங்க. அவங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படவே இல்லை. சிறைக்கு தண்டனை அனுபவிக்க அவங்க போயிடுறாங்க. வெளியில வந்த உடனே கள்ளுக்கடை மறியல் போராட்டம் நடக்குது. அந்த கள்ளுக்கடை மறியல் போராட்டத்துல அந்த கள்ளுக்கடைகள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போய் துண்டு பிரசுரம் போட்டு ஆட்களை எல்லாம் நிறைய பேர் இணைச்சுக்கிட்டு நோட்டீஸை விநியோகம் பண்ணி அந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை பண்றாங்க. எல்லோரையும் மக்களை இணைத்து கொண்டு மறியல் போராட்டத்திலையும் தன்னை ஈடுபடுத்திக்கிறாங்க. அதனாலயும் ஆங்கிலேய அதிகாரிகளால் அவங்களுக்கு மீண்டும் சிறை தண்டனை கிடைக்குது. இப்படி பல சிறைவாசத்தை அனுபவித்த அஞ்சலை அம்மாளுக்கு ஒரு முறை ஆங்கிலேய அரசாங்கம் காந்தியடிகள் கடலூருக்கு வரும்போது காந்தியடிகளை பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை போடுறாங்க. அப்போ அஞ்சலை அம்மாளுக்கு எப்படியாவது காந்தியடிகளை, மகாத்மா காந்தியடிகளை நம்ம பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீரம் வருது. அப்ப என்ன பண்றாங்க, அவங்க இதை சாமர்த்தியமா தான் நம்ம அணுகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறு வேஷம் போட்டுக்கிறாங்க. மாறு வேஷத்துல மாட்டு வண்டியை எடுத்துக்கிட்டு காந்திஜி அவர்களை அழைச்சிட்டு வர்றதுக்கு அவங்க போறாங்க. இது ஆங்கிலேய அதிகாரிகளால் கண்டுபிடிக்கவே முடியறதில்ல. இதுதான் அஞ்சலை அம்மாள்னு கண்டுபிடிக்க முடியறதில்ல. அப்போ காந்தியடிகளை கூட்டிட்டு வரும்போது வழி முழுசுமே காந்தியடிகளுக்கு அஞ்சலை அம்மாளை கண்டுபிடிக்கவே முடியல. இதுல ஒரு ஆச்சரியம் அப்படின்னு சொன்னா, அந்த இடம் அடைஞ்ச பின்னாடி அப்பதான் சொல்றாங்க, தன்னை கூட்டிட்டு வந்தது அஞ்சலை அம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தோடு தென்னகத்தினுடைய ஜான்சி ராணி அஞ்சலை அம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டத்தையும் கொடுத்து அவங்கள வாழ்த்துறாங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்களா? அப்படிப்பட்ட அஞ்சலை அம்மாள் 1929 சட்டமன்ற வேட்பாளர், அந்த வேட்பாளரா நின்று கடலூர் பகுதியில வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்றத்துக்கு அனுப்புறாங்க. அப்படி சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் என்ற பெருமையையும் அஞ்சலை அம்மாளுக்கு கிடைக்குது. 1946 வருஷம் மீண்டும் கடலூர் பகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்றத்துக்கு போறாங்க. அப்படி சட்டமன்றத்துக்கு போகும் பொழுது அந்த பகுதியினுடைய, தனது தொகுதியினுடைய பாமர மக்களினுடைய நிலைமையையும், அதே போல நாடு விடுதலை அடைய வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தையும், விவசாய மக்களுடைய பிரச்சனைகளையும், பொதுமக்களுடைய பிரச்சனைகளையும், நீர் வசதியையும் பற்றி பேசியது
அவை குறிப்புல இன்ன வரைக்கும் பதிவாகி இருக்கு என்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை நமக்கு ஏற்படுத்துது. அதே போல 1952 வருஷம் நாடு சுதந்திரம் அடைந்த போது நடந்த முதல் சட்டமன்ற தேர்தல். அந்த சட்டமன்ற தேர்தலிலும் கடலூர் பகுதியிலிருந்து சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளராக, சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு வீர பெண்மணியாக அஞ்சலை அம்மாள் இருந்திருக்கிறாங்க. தொடர்ந்து பாமர மக்களுக்காக தன்னுடைய குரலை பதிவு செய்திருக்கிறாங்க என்ற ஒரு விஷயம் உண்மையாகவே மிகப்பெரிய அப்படிப்பட்ட ஒரு வீர பெண்மணியினுடைய தியாகமும் பொதுமக்கள் மேலையும் பாமர மக்கள் மேலையும் வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஏழ்மை நிலையிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தை பதிவு வைத்திருப்பது என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கிறது. அப்படிப்பட்ட வீரம் செறிந்த அந்த பெண்மணி 1961 வருஷம் ஜூன் மாதம் 20ஆம் தேதி தன்னுடைய காலங்களை முடித்துக் கொண்டு விண்ணுலகை அடைந்தார். மண்ணுலகை விட்டு விண்ணுலகை அடைந்தார் என்ற வரலாற்றை நாம் பதிவு செய்து கொள்கின்றோம். அப்படிப்பட்ட வீரம் செறிந்த அந்த பெண்மணியினுடைய தியாகங்களை நாம் என்றைக்கும் நெஞ்சில் ஏந்த வேண்டிய அவசியம் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறது என்று நான் பதிவு செய்து கொள்கின்றேன். நன்றி. நான் உங்கள் தோழர் எஸ். தமிழ்ச்செல்வி.